நான் உங்க நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை பிரசன்டட் பை ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி. இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி we are very happy to inform that இது சட்டம் ஒரு வகுப்பறையோட 50th எபிசோட். இந்த மைல்ஸ்டோன் உங்களுடைய பேர் ஆதரவுனால மட்டும்தான் ரீச் பண்ண முடிஞ்சது. அதனால நம்ம நேர்கள் மற்றும் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு மற்றும் அன்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணம், விவாகரத்து, குழந்தை தத்தெடுப்பு மற்றும் ஜீவானம்சம் பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். குழந்தை தத்தெடுப்பை எப்படி லீகல் ப்ரொசீஜராக பண்ணுறது, அதே மாதிரி ஜீவானம்சம் மற்றும் டிவோர்ஸை நான் எப்படி வேகமாக வாங்குறது, அதே மாதிரி திருமணம்னா என்ன, எது லாஃபுல்லான மேரேஜ் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with Shanti Babu ma'am. She has more than 17 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. Vanakkam ma'am, we welcome you to the show. Next we have with us Shaktivel sir. Vanakkam sir. Vanakkam. He has more than 7 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. Vanakkam. மேம், இப்போ நம்ம திருமணம் அப்படின்னு பற்றி எடுத்தோன்னா மக்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா நான் டிவோர்ஸ்னு ஒன்று வாங்கினா சண்டை போட்டு தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க. இல்லாட்டி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நான் போய் டிவோர்ஸ்னு ஒன்று கேட்டால் சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் அவுட் ஆஃப் கோர்ட்டே நீங்கள் மீடியேஷனில் முடிக்கலாம் அல்லது மியூச்சுவல் கன்சென்ட் மூலியமாக கோர்ட்டில் முடிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் சிலது இருக்குது. அது மக்களுக்கு தெரியலை. அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். மியூச்சுவல் கன்சென்ட், அதாவது உங்கள் இருவருக்கும் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதுன்னா நீங்கள் பொதுவாகவே எல்டர்ஸ் வச்சு பேசுவாங்க. 2 தரப்பிலும் உட்காந்து இந்த மாதிரிங்க பிரச்சனைங்க, இதை சால்வ் பண்ண முடியுமான்னு காம்ப்ரமைஸ் பல தடவை கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்பாங்க. அது முடியாத பட்சத்தில் தான் யாரோ ஒருவர் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப அது கண்டினியூவாக டைம் போயிட்டே இருக்கும். டைம் வேஸ்ட் ஆகும், மணி வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் அப்பியரன்ஸ் கொடுக்குறப்ப அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே பாதிக்கப்படும், குழந்தையோட வெல்ஃபேரும் பாதிக்கப்படும். அது மாதிரி இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணணுன்னா டிவோர்ஸ் மியூச்சுவலாக ஃபைல் பண்ண முடியும். மியூச்சுவலாக ஃபைல் பண்ணணுன்னா கேஸ் ஃபைல் பண்ணி இப்போ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இருவரும் சேர்ந்து கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த மாதிரி எங்கள் இருவராலையும் சேர்ந்து வாழ முடியவில்லை, அதனால் நாங்கள் இந்த டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறோம். இதில் எந்த ஒரு அலிகேஷனும் அவங்க ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஒருவரை பற்றி இன்னொருவர் குற்றச்சாட்டுகள் எதுவுமே சொல்லாமல் நேரடியாக இந்த மாதிரி டிவோர்ஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம், எங்களுக்காக மனம் ஒத்து நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இது ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த 6 மந்த் அப்படிங்கிறது இவங்க இருவரும் சேர்வதற்காக ஏதாவது வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று கோர்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. இல்லை என்றால் அப்புறம் டிவோர்ஸ் ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சிடும். இதுக்காக கோர்ட்டுக்கு நீங்கள் எதுக்குமே அலைய வேண்டாம், 2 டைம்ஸ் வந்தால் போதும். ஓகே மேம். மேம், ஆக்சுவலி இந்த மக்களுக்கு இருக்கிற பயம் என்னென்னா, இந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸ் போனால் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்காங்க அவங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹஸ்பண்ட் நம்ம பழி வாங்கலாம், இல்லை ஒய்ஃப் பழி வாங்கலாம்ங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்க கண்டெஸ்டட் டிவோர்ஸ் போகிறது. ஆக்சுவலி இதனால் என்ன நெகட்டிவ் இருக்குன்னு கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக டைவர்ஸ் ஃபைல் பண்ணுற எல்லா டிவோர்ஸ் கேஸுமே ஆர்டர் ஆகாது. டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணினாலும் அதுக்கப்புறமா அதுக்காக நீங்கள் குறுக்கு விசாரணையோ, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸு, கொடுக்குற டாக்குமெண்ட்ஸு, இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் டிவோர்ஸ் ஆர்டர் ஆகும். இல்லை டிவோர்ஸ் டிஸ்மிஸும் ஆகப்படுகிறது. பல இடத்துல பல டிவோர்ஸ் டிஸ்மிஸ் ஆகப்படும், ஏன்னா ப்ரூவ் பண்ண முடியல. ஏன்னா இது 4 செவத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, அது வெளி உலகத்துக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால் பல டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்பீல் போகுது. ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் எல்லாரும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ண உடனே கிடைச்சிடும்னா கிடைக்காது. ஓகே, தேங்க்யூ மேம். சக்திவேல் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேம் டிவோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ், கண்டெஸ்டட் டிவோர்ஸ்ன்னு சொன்னாங்க. இதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன சார்? லிமிடேஷன் பீரியட் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன? நிறைய பேர் சண்டை போட்டுட்டு ஒரு 10 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாமான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லிமிடேஷன் பீரியட் அப்படின்னா என்ன இன் மேட்ரிமோனியல் கேசஸ், அதே மாதிரி அதுக்குரிய ப்ரொசீஜர்ஸ் என்ன சார்? சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் ப்ரொசீஜரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவனும் மனைவியும் இருவரும் 1 வருடமோ அதுக்கு மேலோ இருவரும் பிரிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த கேஸை மியூச்சுவல் கன்சென்ட் தக்க கோர்ட்டில் அவங்க சமர்ப்பிக்க முடியும். அந்த 1 வருடம் கீழே அவங்க சமர்ப்பிக்க முடியாது. மீதி கேஸ் இருக்கிற டிவோர்ஸ் கேசஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 1 இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ், கல்யாணம் ஆனதுலேருந்து 1 வருடம் கழித்து தான் டிவோர்ஸ் ப்ரொசீடிங் அவங்க போட முடியும். 1 வருடம்குள்ளே ஒரு கேஸ் அவங்க போடணும்னு நினச்சாங்கன்னா அது நல் அண்ட் வாய்ட், செல்லாத திருமணம். அதாவது குழந்தை மைனர்ஸாக இருக்கலாம்,
இல்லை வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கொயர்சன் அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சிருக்கலாம், இல்லை எதையோ அவங்களுக்கு ஒரு சீட்டிங் மாரி ஒரு ஃப்ராடுலண்ட்டாக அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உடனே வித்தின் 1 இயர்க்குள்ள கணவனோ மனைவியோ பாதிக்கப்பட்ட நபர் வந்து தக்க நீதிமன்றத்தை அணுகி உடனடியாக தீர்வு காணலாம். 1 வருடம் முடிந்து விட்டுனா அந்த செல்லாத திருமணங்கிறத அவங்க வந்து அந்த ப்ரேயர் கேட்க முடியாது. அதற்கு பதிலாக அவங்க வேறு வழியான டிவோர்ஸை வந்து அணுகலாம். அந்த டிவோர்ஸும் மினிமம் 1 இயர் கேட்கலாம். இப்போ குரூவல்ட்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் சொல்கிறாங்க. டெசஷன் அதாவது என் கணவனோ மனையோ ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து சென்று விட்டாருங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் அந்த பிரிவு இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து கோர்ட்டு அணுகி அவங்களுக்கான பரிகாரத்தை கோர்ட்டில் பெற முடியும். ஓகே ஓகே சார். அதே மாதிரி இந்த 7 இயர்ஸ் காணாமல் போயிட்டாங்கன்னா வந்துட்டு அதுவும் வந்து ஒரு கான்செப்ட். அதுவும் ஒரு கான்செப்ட். அதாவது ஒரு லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதரை வந்து அவரை பற்றி எந்த ஒரு தகவலுமே இல்லை, 7 வருடமாக வந்து அன்ட்ரேசபிள் ஆயிட்டாருன்னு சொன்னால் நீதிமன்றமோ ஒரு சட்டத்தில் முன்பாக அவர் வந்து இல்லாத ஒரு நபராக கருதுறாங்க. ஸோ அதுவும் ஒரு கிரவுண்டாக அவங்க யூஸ் பண்ணி டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் பேசும்போது வந்துட்டு அந்த ரிவெஞ்சுங்கிற ஒரு கான்செப்டில் சொன்னோம். நிறைய பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக நான் காம்ப்ரமைஸ் போகணும், எதுக்காக நான் மியூச்சுவல் கன்சென்ட் போகணும், எனக்கு இவங்க இது பண்ணிட்டாங்க, இதுவே வந்து ஒரு பெரிய தவறு, என் ஹஸ்பண்ட் அப்படியே விட்டுற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்க ஏதாச்சும் பனிஷபிள்னா என்ன மேம் பனிஷபிள்? மியூச்சுவல் கன்சென்ட் போனாலும் வந்துட்டு அவங்க அதனால் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னாச்சும் இருக்கா? ஆக்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணுற லேடியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். குழந்தைகள் கஸ்டடி எல்லாத்த பற்றியும் நம்ம கண்டிஷன்ஸ் போட்டு தான் மியூச்சுவல் கன்சென்ட் ஃபைல் பண்ணுவோம். மியூச்சுவல் கன்சென்ட் ஃபைல் பண்ணுறப்போ அவர்கிட்ட ஒரு பெர்மனன்ட் அலுமினி அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் ஒன்று வாங்குறாங்கல்ல, அதை அவர் ஒர்க் பண்ணுறாருல்ல, ஒர்க் பண்ணியோ சம்பாதித்து தான் அந்த பணத்தை அவர் கொடுக்கணும். அதுவே அவருக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டாக சட்டத்துக்கு முன்னே இருக்குது. அதாவது வந்து அதுவே ஒரு பனிஷ்மெண்ட். இவர் எத்தனை நாட்கள் கடினமாக உழைத்தால்தான் ஒரு அமௌண்ட் அவருக்கு கிடைக்கும். அந்த உழைப்பே பனிஷ்மெண்ட். ஆக்சுவலி இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி பேசும்போது மேம் நிறைய பீப்புளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் வந்துருங்கிற கான்செப்டில் இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பெட்டிஷன் போட்டு ப்ரேயர் வச்சு வாங்கணுங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இன்டர்வியூ மெயின்டெனன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கேஸு ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணாங்கன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ மெயின்டெனன்ஸ் இடைக்கால ஜீவனாம்சம் ஃபைல் பண்ணியிருக்கேன். எதனால் சீக்கிரமாக ஃபைல் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ அந்த டேட்லேருந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகும். அதாவது இந்த இன்டர்வியூ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது 3 monthsக்குள்ள அந்த ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஓகே, கன்சென்ட் கோர்ட். இப்போ அவர் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாரு, ஆனால் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இடைக்கால ஜீவனாம்சம் ஃபைல் பண்ணாங்கன்னா அதற்காக 3 மாத காலத்துக்குள்ளே அவங்க வந்து அதுக்கான ஆர்டரை பாஸ் பண்ணணும். அதன் பின்பு தான் இவரோட மெயின் டிவோர்ஸ் கேஸே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ட்ரையலுக்கு போகும். ஸோ அப்போ வந்து மந்த்லி இவங்க அமௌண்ட் வாங்குறாங்களா, ஒரு குழந்தை பராமரிப்பாக இருக்கட்டும், இல்லை இவங்க ஒர்க் பண்ணாத ஒரு லேடியாக இருந்தால் இவங்க கோர்ட்டுக்கு வர வரைக்கும் இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இன்டர்வியூ மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி டிவோர்ஸ் ஃபைல் பண்ண உடனே இவங்க மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இமிடியேட்டாக இவங்க ஒரு எம்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். ஓகே, ஸோ இமிடியேட்டாக அவங்க வந்து ஒரு எம்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? எஸ் மேம். எம்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குழந்தைகள் இருந்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சம்டைம்ஸ் ஒர்க் பண்ண அந்த அமௌண்ட் உங்கள் சேலரி வந்து பத்தலை அப்படின்னாலும் ஒரு கம்மியான சேலரி, பலவர் வந்து வீட்டு வேலை கூட செய்யலாம், இல்லை 5,000 10,000னா இந்த இதில் வந்து அவங்க குழந்தைகளை பராமரிக்க முடியாதுன்னா அதுக்காக மெயின்டெனன்ஸ் குழந்தைகளுக்காகவும் இவங்களுக்காகவும் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். 125 சிஆர்பிசியில் பண்ணணும். ஏன் 125 சிஆர்பிசியில் பண்ணோன்னா ஹஸ்பண்ட் பணம் கொடுக்கவில்லை என்றால் அப்போ தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே மேம். தொடர்ந்து நம்ம கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு, அதை பற்றி பேசிடலாம். எனது பெயர் பிரசாத். எனக்கு கடந்த 11ஆம் தேதி மே மாதம் 2025 அன்று குடும்ப உறுப்பினர்கள் மூலம் திருமணம் ஏற்பாடு செய்து வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் பதிவு செய்து இந்து முறைப்படி மே 14ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு சார். அதாவது மே 11ஆம் தேதி வந்துட்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலம் அரேஞ்ச் பண்ணி மே 14ஆம் தேதி வந்து திருமணம் நடந்துருச்சு. அவங்க மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, தனியாக பேசி வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பழகி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஃபர்தராக வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க. பிறகு ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்னிடம் எதுவும் தகவல் தெரிவிக்காமல் புறப்பட்டு அவளது அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள். பிறகு இரு வீட்டாரும் பேசியும் எந்த முன்னேற்றமும் இல்லை. இறுதியில் இருவரும் விவாகரத்து பெற முடிவு செய்துள்ளோம். ஸோ இதுக்கான ஒரு ப்ரொசீஜர் என்ன, டிவோர்ஸ் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்குறாங்க சார். அவங்க வந்து கணவனும் மனைவியும் 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திருமணமான 1 வருடத்துக்குள்ளே அவங்க கேஸை ஃபைல் பண்ண முடியாது. எந்த ஒரு கோர்ட்லேயும் இப்போதைக்கு ஃபைல் பண்ண முடியாது. இன்கேஸ் அவர் இதையும் மீறி நான் இப்போதைக்கு போட்டு ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா திருமணம் ஆகி ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு அதில் வந்து எங்களுக்கு வந்து 1 இயர் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை மேரேஜ் ஆகி, அதற்காக ஒரு மனு தனியாக அவர் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு
அதை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா கோர்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு ப்ரீலிமினரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதாவது நோட்டீஸ் போய் மனைவி வந்து கோர்ட்டில் ஆஜராகி அதுக்கப்புறம் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணுற ஸ்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜஸை வந்து ஃபஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே அவங்க இனிஷியலாக இது முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் ப்ரொசீடிங் அவங்க எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்கும் பண்ண முடியாது. திருமணம் செல்லாதுன்னு சொன்னால் அந்த 1 வருடத்துக்குள்ளே அவர் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கும் அவருக்கும் என்ன வகையான மனஸ்தாபம் நமக்கு தெரியாதனால இது கரெக்டான காரணத்தை அவர் கண்டுபிடிச்சு அது தக்க நடவடிக்கை அவர் எடுக்கணும். ஓகே சார். ஒருவேளை ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபைல் பண்ண முடியும்னா என்ன ப்ரொசீஜர் சார்? அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. தாராளமாக. இப்போ டிவோர்ஸ் ப்ரொசீடிங் அவங்க ஒரு கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறாங்கன்னா எங்கே திருமணம் நடந்ததோ அங்கே, இருவரும் எங்கே லாஸ்ட்டாக சேர்ந்து வாழ்ந்தாங்களோ அந்த இடம், இல்லைனா மனைவி எந்த இடத்துல வசிக்கிறார்களோ இந்த 3 இடத்துல வர கோர்ட்டுக்கு எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து வழக்கு தாக்கல் செய்யணும். வழக்கு தாக்கல் செய்த உடனே அதர் பார்ட்டி கணவன் கேஸை வந்து தாக்கல் செய்தார்னா மனைவிக்கு வந்து நோட்டீஸ் போகும். அந்த நோட்டீஸ் பெற்றுக்கொண்ட மனைவி வந்து சேர்ந்த முதல் நாள் வந்து கோர்ட்டில் ஆஜராகும்போது கண்டிப்பாக கவுன்சிலிங் அனுப்பிச்சிருவாங்க. 3 கவுன்சிலிங் வந்து பண்ணணுங்கிறது ஒரு மேண்டேட்டரி ப்ரொசீஜர். எடுத்த உடனே கேஸை வந்து நடத்த மாட்டாங்க எந்த ஒரு குடும்ப நல நீதிமன்றத்திலையும். முதல்ல வந்து கணவர் போட்டதுனால மனைவி அப்பியர் ஆனவுடனே இருவரையும் வந்து கோர்ட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கவுன்சிலர்கிட்ட அனுப்பிச்சிருவாங்க. ஸோ கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகி இதில் வந்து எந்த ஒரு தீர்வும் நடக்கலை அப்படின்னு கவுன்சிலர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அது திரும்பவும் கோர்ட்டுக்கு வரும். கோர்ட்டு வந்தோடனே கோர்ட் வந்து அந்த கேஸை இப்போ கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதலில் வந்து அவங்கள்ட்ட வந்து கவுண்டர் இவர் தாக்கல் செய்த மனுவுக்கு ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்காக இருந்ததுன்னா இவர் என்ன தாக்கல் செய்திருக்காரோ அதுக்கு வந்து உங்களுடைய காரணம் என்ன, உங்களுடைய ரீசன் வாட் யூ சே அபவுட் திஸ் பெட்டிஷன்ட்டு அவங்க வந்து அதை ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அது கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் முடிந்த உடனே அவங்க வந்து ட்ரையல்ங்கிற ஒரு ப்ரொசீஜருக்கு போவாங்க. ஓகே, நம்ம அந்த ட்ரையலை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக பேசுவோம் சார். நமக்கு ஒரு காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் தென்காசி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அதாவது பையன் வந்து கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர். ஓகே. பொண்ணு வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க. ஓகே. இவங்க சார்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணால் செல்லுபடி ஆகுமா? ஓகே, இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லி கேட்குறீங்க, கரெக்டா? அதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கதா சொல்லுவாங்க, இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்கதா சொல்லுவாங்க. அதனால அது செல்லுபடி ஆகுமா அந்த கல்யாணம்? ஓகே சார், நம்ம மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதன்படி தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இந்துவும் கிறிஸ்டியனோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ யார் பண்ணாலும் வேறு ரிலிஜன் வரப்போ இருவரும் இந்துவாக இருந்தால் மட்டும்தான் இந்து முறைப்படி திருமணம் செல்லும். அப்படி இல்லைன்னா கட்டாயமாக வந்து நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய திருமணம் செல்லும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேங்க மேம். ஓகே மேம், சொல்லுங்கள் மேம். பொண்ணு கல்யாணம் ஆகி 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஓகே. பொண்ணோட சர்டிஃபிகேட்டு நகை எல்லாம் மாமியார் வீட்டில் வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேம். ஓகே. பிரிந்து எத்தனை நாள் ஆகுதுங்க? 3 months ஆகுது. 3 months ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோங்க மேம். திங்ஸ் வேணும்னு சொல்லியிருக்கீங்களா? திங்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க மேம். ஆனால் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பெங்களூர்ல இருக்காங்க. ஓகே. உங்க பொண்ணு வந்து சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்களா இல்ல டிவோர்ஸ் தான் வேணும்னு இது பண்றாங்க? சேர்ந்து வாழ விருப்பப்படல. சரிங்க, நீங்க அப்ப கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு என்னுடைய திங்ஸ் வந்து அங்க இருக்கு, அந்த திங்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்னு சொல்லுவாங்க ஒரு பெட்டிஷன், அது போட்டு எனக்கு வந்து என்னுடைய திங்ஸ் வேணும், என் சர்டிபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். நீங்க மகளிர் காவல் நிலையத்திலேயே என்னுடைய திங்ஸ் எல்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் தனியா எழுதி கொடுங்க. அப்படி இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ்னு இருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ்ல சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருப்பாரு, அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தும் உங்களுடைய திங்ஸை வாங்க முடியும். இல்லை ஸ்டேட் கமிஷன் இருக்காங்க, அங்கேயும் நீங்க கொடுத்து உங்க திங்ஸ் உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். ஜுவல்ஸ் எதுவும் இருக்குங்களா? ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லாமே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேங்க மேம். சரிங்க, நீங்கள் தாராளமாக வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் அவங்க எடுத்து கொடுக்கலாம். நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் நீங்கள் அகைன் எஸ்பி ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷன் ஆஃபீஸில் கொடுத்துதாங்க மேம் கொடுத்தோம். அப்படின்னா நீங்கள் பெட்டிஷன் வந்து உங்களுடைய ஃபேமிலி கோர்ட் அங்கே எங்கே இருக்காங்களோ அங்கே கோர்ட்டில் போய் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கோர்ட்டே விசாரணை பண்ணி உங்களுக்கு அந்த திங்ஸை வாங்கி கொடுக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க.
தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. இப்ப எனக்கு வந்துட்டு இப்ப என்னன்னா என்னுடைய மனைவி வந்துட்டு என்னோட பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஓகே. ஒரு பையன் ஒண்ணு இருக்கான். ஓகே. ஆனா என்னுடைய வந்துட்டு இப்போ வாழாமல் இருந்துகிட்டு இப்ப என்கிட்ட வந்து சீவம்சம் வேணும்னு கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க. ஓகே. இப்ப வந்து இதுக்கு நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால இப்ப என்னுடைய உழைப்பும் இல்ல. ஓகே. என்னால சீவம்சம் எப்படி வேணா கொடுக்க முடியுமா? ஏன்னா கோர்ட்ல சீவம்சம் போட்டுருக்காங்களா, எப்படி அது சாத்தியம் ஆகும்? ஓகே சார், நம்ம மேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேம் நீங்க 2 வருடங்களாக பிரிந்து இருக்கீங்கன்னா குழந்தையை பார்க்கறதுக்காக ஏதாவது பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா? குழந்தையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? நான் குழந்தைய பார்க்கறதுக்கும் ட்ரை பண்ணதுக்கும், ஆனா வந்துட்டு என்னுடைய குழந்தைய மூஞ்சில காட்ட மாட்டாங்க. சரிங்க, நீங்க குழந்தையை பார்க்கணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டு உங்க குழந்தையை பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஜீவனாம்சம் போடணும்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுல ஒரு பர்சன்ட் தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க உங்களுக்கு என்ன வருமானம் இதெல்லாம் நீங்க வந்து தாக்கல் பண்ணணும் நீதிமன்றத்துல போய். பதிலாக நீங்க அதை தாக்கல் பண்ணதுக்கு பின்பு தான் கேஸ் நடக்குங்க. சரி மேடம். பதில் போடுங்க. நீங்க என்ன உங்களுடைய வருமானமோ உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அந்த 3 இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டின்னு ஒன்று போடுவாங்க, கேட்பாங்க. அதில் நீங்கள் எல்லாமே எழுதி இது மாதிரி எனக்கு இவ்வளோதான் சேலரி வருது, இல்லை இவ்வளோதான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் காலர் நினைச்சிட்டாங்க, பேசிடலாம் மேம். ஹலோ. இது எங்க பாப்பா வந்து கொஞ்சம் பிரச்சனையில வந்துட்டாங்க. ஓகே. என் ஹஸ்பண்ட் வந்து கள்ள தொடர்புல இருக்கிறாரு. ஓகே. இன்னொரு பொண்ணு கூட. ஓகே. அதனால வந்து நாங்க சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. மகளிர்ல கொடுத்துருந்தோம். மகளிர்ல கேஸ் கொடுத்துருந்தோம். அவங்க பிரச்சனை பண்ணி திருப்பியும் அனுப்பிவிட்டாங்க. ஓகே. போய் ஒன்னா இருங்கம்மா அப்படின்னா பாப்பாவுக்கு 5 வயசுல பசங்க இருக்கிறாங்க. ஓகே. அது மறுபடியும் கேட்காம திருப்பியும் கள்ள தொடர்புல இருக்கிறாரு. அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. ஓகே. பிரச்சனை பண்ணி பாப்பாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஓகே. அவரு பையன் வந்து என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. பையன் வந்து 2ஆம் கிளாஸ் பள்ளிக்கூடம் போறான். ஓகே. உங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்காக விருப்பமா உங்க பெண்ணுக்கு? இல்லையே, சேர்ந்து வாழ்றது விருப்பங்க. அவங்க வீட்டுல வந்து யாரும் அவங்க மாமியா அவங்க சொந்த பந்தம் யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பையன் அப்படித்தான் போவான் அப்படி. இல்லைங்க, நீங்க வந்து இதுக்காக சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுங்க. அப்போ வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறப்ப வந்து இவர் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி நீங்க ஜீவனாம்சமும் உங்க குழந்தைங்களுக்காக இப்பயே போட்டுருங்க. அந்த சேர்ந்து வாழ்ற பெட்டிஷன் போடுறீங்கல்ல, அதுலயே வந்து இடைக்கால ஜீவனாம்சம் போட்டு மாசம் மாசம் உங்க குழந்தைங்களுக்கும் உங்களுடைய பெண்ணுக்கும் அதாவது ஜீவனாம்சம் வர மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க. அவர் மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்கட்டும். அப்படிங்களா? ஆமா. சரி, அது ஜீவனாம்சம் கேஸ் போட்டா ரொம்ப இழுக்கும். ரொம்ப அப்படிலாம் இல்லைங்க. இடைக்கால ஜீவனாம்சம் அப்படிங்கிறது 3 மாச காலத்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வந்துருங்க. இந்த மாசம் நீங்க ஃபைல் பண்றீங்க கேஸ் அப்படின்னா இந்த மாசத்தோடைய பணத்தை ஒரு 3 மாதம் கழித்து அரியர் அமௌண்டா கொடுப்பாங்க. சரிங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த மாசம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாசத்தோடைய பணத்தை நீங்க எப்படி இருந்தாலும் வாங்க போறீங்க 3 மாசத்துல. சரிங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்துட்டு விமனாக இருக்கட்டும், விமன் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் எவ்வளோ கேட்குறேனோ அவ்வளோ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மென்ங்கிறவங்க வந்துட்டு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்னால தான். ஐயோ நான் இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படிங்கிறது. ஆக்சுவலி மெயின்டெனன்ஸோட ரியாலிட்டி என்ன? கோர்ட் வந்து எதை பார்த்து உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுப்பாங்க? ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா ஹஸ்பண்டோடைய இன்கம், அதாவது வந்து அது அவருடைய சேலரி பர்சனாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவருக்கு வரும் வருமானம் அவர் வந்து அவர் பேரண்ட்ஸையும் அவர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அவருடைய 1/3 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது மஸ்ட் மேனிட்டரி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஃபைல் பண்ணியே ஆகணும். அது 3 இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ஃபைல் பண்ணணும். ஸோ சேலரி, அவங்களுடைய இன்கம் எல்லாமே அந்த 3 இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து அவங்க தவறுதலாக ஏதாவது மாற்றி கொடுத்தாங்க இல்லை பொய்யாக பண்ணால் அதற்காக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணியும் அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க செலவு பண்ண வேண்டிய விஷயங்களையும் பொறுத்து தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் ஆகும். இவங்க வந்து கோடிக்கணக்கில் கேட்கலாம், லட்சக்கணக்கில் கேட்கலாம் மாதம். ஆனால் வந்து அவருடைய கெப்பாசிட்டியை பொறுத்தும் அவருடைய இன்கம் டிபெண்ட் பண்ணி தான். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சக்திவேல் சார், இப்போ மெயின்டெனன்ஸ்ங்கிற கான்செப்டை அவங்க கொடுக்கலனா அப்படின்னா வந்து ஒய்ஃப் என்ன பண்ண முடியும் சார்? ஆமாம், இப்போது ஒரு மனு போட்டு ஒய்ஃப் ஒரு மனு போட்டு ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ மந்த்லி பே பண்ண சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுட்டு மந்த்லி ஜீவனாம்சமாக இவ்வளோ பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஆர்டரை அவர் வந்து ஃபாலோ பண்ணாமல்
ஜீவனாம்சமாக கொடுக்காம அவர் வந்து எவேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒய்ஃப் வந்து இபி ப்ரொசீடிங் போடலாம், எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் இஃப் இஸ் ஏ சேலரிட் பர்சனாக இருக்கும்போது அவர் எந்த கம்பெனிலே ஒரு கவர்மெண்ட் ஊழியராக இருந்தாலோ இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவருடைய சேலரி அட்டாச்மெண்ட் பண்ணி கேட்பாங்க. அவர் என்ன ஜீவனாம்சம் வந்து கோர்ட் கொடுத்துருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு வந்து கிரெடிட் ஆகிற மாரி அந்த பெட்டிஷனில் அவங்க ஒரு ப்ரேயர் கேட்கலாம். இன்கேஸ் அதுவும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார், எங்களால் அவர் எங்கே வேலை செய்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து அரெஸ்ட் கேட்கலாம். டிஸ்ட்ரெஸ் வாரண்ட்டுன்ட்டு இந்த எம்சி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து டிஸ்ட்ரெஸ் வாரண்ட் கொடுக்கலாம். அதாவது ஒரு அத்தாரிட்டி போய் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம், அந்த அவரை போய் அப்ரோச் பண்ணி அது ஒரு ஆக்ஷன் பண்ணியோ எப்படி வேணாலும் அந்த டிஸ்ட்ரெஸ் வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேலும் அவரோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை வந்து அட்டாச் பண்ண சொல்லி கேட்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். மேம், இப்போ இந்த சைல்ட் கஸ்டடிங்கிறது அடுத்த கான்செப்ட். நம்ம போன காலர் கூட சொன்னாங்க என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சைல்ட் கஸ்டடி பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் என்ன, யார்கிட்ட இருக்கணும் குழந்தை, அல்லது எப்படி வந்துட்டு அப்பா அல்லது யாரோ ஒரு ஆள் விசிட்டேஷன் ரைட் வாங்க முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கஸ்டடி வேறு, விசிட்டேஷன் வேறு. ஓகே. விசிட்டேஷன் அப்படிங்கிறது வாரத்துக்கு 1 நாளோ மாதத்துக்கு 2 நாளோ இந்த மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்குறது. பயாலஜிக்கல் ஃபாதரோ பயாலஜிக்கல் மதருக்கோ ஒரு சில்ட்ரனுடைய எல்லா ரைட்ஸும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஈவன் மியூச்சுவல் வாங்கினாலும் சரி, இவங்க பிரிந்து வேறு ஒரு கண்ட்ரியில் வாழ்ந்தால் கூட இவங்க பண்ண முடியும். அடுத்தது கஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நேச்சர் கார்டியன், அதாவது வந்து அம்மா இருக்கலாம், அம்மா வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு. இந்த மாதிரி சட்டங்கள் என்ன சொன்னாலும் ஒரு குழந்தைய வந்து அவங்க அழைத்து ஃபஸ்ட்டு ஜட்ஜி கேட்பாங்க யாருக்கிட்ட இருக்க விருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் இப்போதைக்கு அடிப்படையாக வைத்து கஸ்டடி அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாக்கிட்டே கூட வளர்ந்துருக்கலாம், அவங்க அம்மாக்கிட்டே கூட வளர்ந்துருக்கலாம். அந்த குழந்தையோடைய விருப்பம் தான் இங்கே. ஏன்னா பிரச்சனை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க இருவருக்கும் தான், குழந்தைங்களோட இல்லை. அதே மாதிரி குழந்தைகளை வந்து நான் காட்ட மாட்டேன்னு ஹஸ்பண்டும் சொல்லக்கூடாது, ஒய்ஃபும் சொல்லக்கூடாது. 2 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இவங்க கிட்ட இருக்கும், ஒரு குழந்தை அவங்க கிட்ட இருக்கும். அவங்களோட சிப்ளிங்ஸாக இவங்க பார்க்க முடியாமல் இருக்குது. ஆனால் இதை வந்து மறுப்பது வந்து இது மறுக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் சட்டம் சொல்லுது. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம தொடர்ந்து பேசணும். கூட காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க. ஹலோ 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 சார், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் இந்த சிவகங்கை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் மேடம். சொல்லுங்கள் சார். என் பேர் சாமி. ஓகே. என்னோட மனைவி வந்து போய் 2 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆமாம், இந்த மாதிரி வந்துட்டு பிள்ளையும் பார்க்க வர மாட்டேன்றாரு, ஒன்றும் பார்க்க வர மாட்டேன்றாரு மேடம். ஓகே. ஆமாம், இந்த மாதிரி கோர்ட்டில் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு வாழ விருப்பம் இல்லைன்ற மாதிரி மகளிர் போலீஸ் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து சொன்னாங்க. ஓகே. எனக்கு வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தேன். அவங்க வந்து அந்த பிள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த பிள்ளை வந்துட்டு எனக்கு வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் தெரியணும்? இப்போ நீங்கள் வந்து அடுத்து டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் கோர்ட்டுக்கு போக போறீங்களா, அல்லது வந்து உங்களுக்கு சேர்ந்து வாழணுமா? உங்களுக்கு இப்போ என்ன வேணும் சார்? ஆமாம் சார், ஆமாம் மேடம். அது வந்துட்டு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்கப்புறம் நம்மளுக்கும் விருப்பம் இல்லை மேடம். ஓகே. கொடுக்குற மாதிரி தானே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ பிள்ளை வந்துட்டு இப்போ குழந்தை வந்துட்டு யார் கூட சார் இருக்காங்க? அவங்க கூட தானே இருக்கு? ஆமாம் சார், அவங்க கூட தான் மேடம் இருக்கு. இப்போ உங்களுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணுமா? சொல்லுங்க மேடம். ஓகே சார், நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து குழந்தையை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து குழந்தையை பார்க்க வேணும்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டேஷன் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். உங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அவங்க சொல்லலாம், ஆனால் கவுன்சிலிங் கொடுத்தா அவங்க மாறுவாங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்காக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள். இல்லை அவங்க வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க பண்ண முடியாதுனாலும் என்ன விஷயங்கிறது நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கோபத்தில் கூட சொல்லியிருக்கலாம். அதனால் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு போடுங்க மனுவை. அதன் பின்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த நீங்கள் சேர்ந்து வாழ போடுற பெட்டிஷனில் கவுன்சிலிங்கில் இல்லை நான் டிவோர்ஸ் தான் கொடுப்பேன்னு சொன்னால் அப்போ இருவரும் சேர்ந்து மியூச்சுவல் கன்சென்ட் கேஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம கூட காலர் ஒருத்தங்க நெஞ்சிருக்காங்க. ஹலோ 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 மேம், சொல்லுங்கள் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் மண்டலத்துல இருந்து ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்கள் மேம். வடபழனியில் நான் குடியிருந்தோம். ஓகே. அங்க இருந்து ஒரு 2020 அப்புறம் நாங்க மெயின்டெனன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போக மூலமா 3 இயர்ஸ் தான் நடந்தது. இது வந்து 3 மாசமா நடந்தது. 2020 அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து 12,000 முடிவாகி நான் திருச்சி வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஓகே. கண்டல் வந்து வாங்கி இருக்கேன். இப்போ வந்து நீங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அவ கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒரு 6 மந்த்ஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். மந்ததுல இருந்து செய்யறது திருப்பி அந்த மெயின்டெனன்ஸா கொடுக்க மாட்டேங்கிறாரு மறுக்கிறாரு. சண்டை பிடிக்க முடியல.
அவர் வந்துட்டு எல்லா திட்டத்தையும் வந்து போலீஸ் எல்லாமே அவர் கைக்குள்ள இருக்கிற மாதிரி இது பண்றாரு. இதனால வந்து அவர் பேரண்ட்ஸ் தூரமா இருக்கிறதுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நானும் இது சரியா தான் இருக்கேன். ஓகே. திருப்பி இப்ப நான் எப்படி வாங்குறது, அது மட்டும் இல்லாம அவங்களோட வருமானம் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு கொடுக்குற பிசினஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நான் ஜாஸ்தியாவும் அவர் மேல வந்து வேணும் போடணும். என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் இது குறித்து நீங்க வந்து எந்த கோர்ட் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்ததோ அந்த கோர்ட்ல வந்து நீங்க என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் ஒன்று நீங்க ஃபைல் பண்ணலாம். என்ஹான்ஸ்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே கோர்ட் தீர்மானித்த ஒரு மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்லேருந்து எனக்கு இப்போ தற்போதைய நிலையில் எனக்கு வேறுபட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால எனக்கு அதிகமான செலவுகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு பெட்டிஷன் அங்கே தாக்கல் செய்யலாம். இவர் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ததாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இபி ப்ரொசீடிங் வந்து அவர் மேலே தாக்கல் செய்யலாம். எந்த கோர்ட்டில் நீங்கள் ஜீவனாம்சம் பெற்றீர்களோ அந்த கோர்ட்லேயே ஒரு இபி பெட்டிஷன் நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா கோர்ட் தகுந்த உத்தரவு அவர் மேலே கொடுக்கும். இன்கேஸ் அவர் வந்து கொடுக்கலன்னா வாரண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகும் அவரை. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். நடராஜன் செய்யார்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். இப்போ குழந்தைய தத்தெடுக்கணும்னா என்ன ப்ரொசீஜர் இப்போ அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஓகே சார், மேம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து குழந்தை ஏற்கனவே எதுவும் இருக்காங்களா, இல்லைன்னா இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைய தத்தெடுக்க போகிறீங்களா? இல்லை, ஏற்கனவே குழந்தை இருக்காங்க. ஓகே. புதுசாக இன்னொரு குழந்தை எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். எதுக்காக அந்த மாதிரி விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ எங்களோட ரிலேட்டிவ் குழந்தைய அவங்களால வளர்க்க முடியல. ஓகே. அதனால நாங்கள் எடுத்து வளர்க்கலாம். ஓகே. அதாவது ஆல்ரெடி குழந்தை வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க, இல்லைனா வந்து நமக்கு அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அடாப்ஷன் டீட் போட்டு நீங்கள் வந்து தத்தெடுத்துக்கலாங்க குழந்தைய. இல்லை, இப்போ அதுதான் வந்து அடாப்ஷன் டீட் வந்து இப்போ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் அதுதாங்க உங்கள் ரிலேட்டிவ்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் அடாப்ஷன் டீட் போட்டு நீங்கள் வந்து வேணும்னா கோர்ட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து குழந்தை வந்து ஆல்ரெடி இப்போ இல்லாதவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணுவாங்க. நீங்கள் ரிலேட்டிவ் குழந்தையே தத்தெடுத்துக்கிறீங்க. ஓகே. இப்போ நீங்கள் அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இந்த தத்தெடுக்கிறதுக்காக குழந்தைகள் அந்த வரிசை பட்டியலில் நீங்கள் காத்திருந்து அதுக்கப்புறமா எடுத்துக்கணுங்க. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை வந்து ரிலேட்டிவ் குழந்தை இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அடாப்ஷன் டீட் போட்டு கூட எடுத்துக்கலாங்க. ஓ, ஏற்கனவே குழந்தை இருக்கிறதுனால அடாப்ஷன் டீட் போட்டு பண்ணிக்கலாம். ஆமாம். அது ஏதாவது கோர்ட்டில் ஆர்டர் ஏதாவது வாங்கணுங்களா? நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கலாம். நீங்கள் டீட் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. குழந்தைக்கு என்ன வயசாகுதுங்க? குழந்தைக்கு 3 வயசுங்கம்மா. ஓகே, 3 வயசுங்களா? சரிங்க. 10 வயசுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணும், பண்ணலாங்க தாராளமாக. நீங்கள் டீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோர்ட்டில் நீங்கள் பெர்மிஷன் வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்களுக்கு பேரண்ட்டாக நீங்கள் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துடுவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நம்ம நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. 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 ஹலோ மேம், சொல்லுங்கள் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் காசிமேட்லேருந்து ஃபோன் பண்ணுறேங்க, கால் பண்ணுறேன். சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள் மேம். எங்கள் பையனுக்கு 11ஆம் மாதம் கல்யாணம் ஆச்சு. 6/7. மேம் கொஞ்சம் டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களோட ப்ராப்ளமுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். என்னம்மா, எப்படிமா? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை பண்ணு. சொல்லிட்டோமா? எஸ். இப்போ கேட்குதா? கேட்கலாம், சொல்லுங்க மேம். அதான் எங்கள் பையன் கல்யாணம் பண்ணிட்டான். பண்ணி 1 மாதம் கூட அந்த பொண்ணு இருந்து வாழல. எங்களை அப்பா அம்மா வேணாம், யாரும் உங்கள் குடும்பத்தில் வேணாம், நீ ஒண்டி தான் வேணும்னு அவங்கள்ட்ட ரொம்ப தொல்லை கொடுத்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி மாணவரை திட்டி அவன் மன உழைப்புல ரொம்ப பிரச்சனைமா. அவனை வந்து ரொம்ப அவன் வந்து அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு இவங்களே ரோடெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இவங்களே கொஞ்ச நாள் பொறுத்து பொண்ணு வந்துருச்சு. அவங்க வீட்டுக்கு எங்க பையன் கூட வந்துருச்சு. திருப்பம் வாழ்ந்தாங்க. 1 மாசம் 2 மாசம், அதாவது 1 மாசம் 3 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 4 நேரத்துக்கு ஓடி போறான் அந்த பொண்ணு. 3 நாளைக்கு 2 நாளைக்கு நல்லா இருக்கும், 3 நேரத்துக்கு ஓடி போறோம். இப்படியே இந்த காலம் ஓடிட்டு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. இப்படி இருக்கிற காலத்துல இந்த பொண்ணு வந்து இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு முழுவாத ஆயிடுச்சு. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. பையன் ஊருக்கு போட்டு போய் கூப்பிட்டதுக்கு நான் வரல போட அவங்க அம்மாவையும் வச்சு அனுப்பிச்சுக்கிட, அவங்க அக்கா தங்கச்சி கூட்டு அனுப்பிச்சுக்கேன். எங்களுக்கு 3 பொண்ணு. 3 பொண்ணு யாருமே வர்றது கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது அவங்ககிட்ட. அந்த வீட்டுக்கு வரல யாரும். ஃபர்ஸ்ட் ஒரு தாட்டி சண்டைன்னு சொல்லி கூப்பிட்டோம் பாரு, அப்ப வந்தோம் பாரு, அவ்வளவுதான். அதோட எல்லாம் நாங்க அவங்க வீட்டுல இருந்தாங்க. நான் ஒண்டி நானும் போகல. நானும் எங்க வீட்டுல இருந்த ஒரு 1.5 மாசம் பொறுத்து பையன் ஏமா என்னால இந்த பொண்ணுகிட்ட இருக்க முடியலம்மா, நீயும் வராதுன்னா எனக்கு சோறு கஞ்செல்லாம் எப்படிமா
சோறு கஞ்சி கூட ஆக்கி போட மாட்டேமா. இப்போ உங்க பையன் வந்து சேர்ந்து வாழ்றதுக்காக விருப்பப்படுறாருங்களா? பையனா? ஆமா. பையன் விருப்பப்படல மாதிரி தெரியல. பையன் வேணாமா, அது என்ன சாவடிச்சிடுமான்னு சொல்றான் போனோம். ஏன் அவங்க கொலை முயற்சி எதுவும் பண்ணிருக்காங்களா? அதான் எனக்கு சித்திரவதை பண்ணுதுமா. கேட்டா மீண்டும் கேட்டா அது சாவறேன்னு சொல்லிட்டு ஓடி பயம் காட்டுதுமா எனக்கு. சரிங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அடுத்த நடவடிக்கை நீங்க எடுக்கலாம். குழந்தை பிறந்துருச்சுங்களா? ஆமா, குழந்தை அவங்க வீட்டுக்கு போனாங்களே, குழந்தை பிறந்துருச்சுங்களா? இன்னும் பிறக்கல. இப்பதான் 5 மாசம் ஆகுது. நாங்க 5 மாசம் பார்க்கலனாலும் பயங்கரமா திட்டுதுன்ட்டு. இல்லைங்க, நீங்க சேர்ந்து வாழ்றதுக்காக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுங்க, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. சேர்ந்து வாழ வைக்கிறப்ப அப்போ வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வந்து என்னன்னு சொல்லட்டும். ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க. மேடம், அது சேர்ந்து வாழ்ற மாதிரி அந்த பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு இல்ல, எங்க புள்ளிக்கு அந்த விருப்பம் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அப்ப அந்த பொண்ணுகிட்ட நீங்க யாரையாவது வச்சு கேட்டு பாருங்க. இப்பதான் கல்யாணம் திருமணமாகி எந்த வருடமா திருமணமா? இந்த 11ஆம் மாசம். 11வது மாசம். இன்னும் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கல்யாணம். நீங்க டிவோர்ஸ் கூட இப்ப ஃபைல் பண்ண முடியாதுங்க. வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போ மகளிர் காலனிஸ்ல கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறமா முடிவு எடுங்க. அவசரப்படாதீங்க. ஓகே மேம். நம்மளோட காலர் இணைஞ்சிருக்காங்க மேம், பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் முகமது மேடம், தாம்பரத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார். என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அவங்க மேரேஜ் 2 years ஆச்சு. ஓகே. அவங்க சொந்த அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகே. அவங்க இல்லாத டார்ச்சர்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. என்ன கேஸ் சார் அப்ளை பண்ணிருக்காங்க? இங்க தாம்பரத்துல. இல்ல, தாம்பரத்துல என்ன கேஸ் அப்ளை பண்ணிருக்காங்க? டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி? டிவோர்ஸ் தான் மேடம். ஓகே. ஓகே சார். அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா? குழந்தைங்களும் இல்லங்க மேடம். சரிங்க. இப்போ அவங்க வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, தரமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே. நீங்க அதுக்கு வந்து ரிட்டன் ஆஃப் ஆர்டிகல் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபைல் பண்ணிருக்கேன் மேடம். சரிங்க. ஃபைல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கு. சரிங்க. அதுக்கப்புறம் அது சம்மன் வரும்னு சொல்லிட்டாங்க. 2 months அப்புறம் அவங்களுக்கு ஒரு சம்மன் வரும். உங்களுக்கு சம்மன் வராதுங்க. நீங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சம்மன் வராது. நீங்க வந்து தாம்பரம்ல எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்கீங்க? தாம்பரம் இந்த இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? இப்போ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க, அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அடுத்து எப்படி மேடம் இந்த டிவோர்ஸ் கிளியர் ஆகும்? எப்போ எத்தனை ஆகும்? ஓகே. உங்களுக்கு கேஸ் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு தெரியல, கரெக்ட்டா? ஆமாம். ஓகே. உங்களுக்கு கேஸ் வந்து நம்பர் பண்ணிட்டாங்க. அந்த நம்பர் வந்து 1 monthக்கு அப்புறமா ஹியரிங் டேட் வருங்க. அப்போ உங்களுக்கு எந்த நோட்டீஸும் வராது. ஏன்னா நீங்க தான் கேஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து அதுக்கான உங்களுக்கு பதில் உரையை வந்து அவர் தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது வந்து என்ன பதில், எதுக்காக நீங்கள் இந்த கேஸ் போட்டிருக்கீங்க, அவர் எந்த பிரச்சனை அப்படிங்கிறத அவர் பதில் போடுவார். அதன் பின்பு நீங்கள் வந்து ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும்னா இவங்க வந்து அந்த ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண உடனே இவங்க எதுக்காக இந்த கேஸ் போட்டாங்கங்கிறத சொன்ன பின்பு குறுக்கு விசாரணை நடைபெறும். அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிந்த பின்பு அவரை நீங்கள் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியிருக்கும், ஹஸ்பண்ட் சைடு. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட், இவ்வளோ தாங்க கேஸ். தேங்க்யூ மேம். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ மேம், சொல்லுங்க மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ மேம், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இங்க நீங்க உங்க ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்க. ஷார்ட்டா கேளுங்க பாப்போம். அந்த வேலை தான் ரொம்ப இதா இருக்காங்க. எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே. விட்டுட்டு போய் இப்போ 3 வருஷம் ஆகுது. ஓகே. இப்போ வீட்டில் சாப்பிட்ற காசு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை. ஓகே. உங்களுக்கு இப்போ வந்து எப்படி ஜீவானம்சம் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? இருக்கு காசு இடமெல்லாம் வித்துட்டாங்க. அவங்க வீட்டு காசு விட்டுட்டாங்க. ஓகே. அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? வருவாங்க போவாங்க. இப்ப அப்படி இங்க சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாங்க. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க போயிட்டு கோர்ட்ல வந்து உங்களுக்கு வருமானம் எதுவுமே இல்லை அப்படின்னா இலவச சட்ட உதவி மையம்னு ஒரு கோர்ட் கேம்பஸ்லேயே இருக்குங்க. அங்கே போய் இலவசமாகவே உங்களுக்கு கேஸ் நடத்தி கொடுப்பாங்க.
நீதிமன்ற வளாகத்திலேயே இருக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சார் ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு அந்த ஆன்லைனில் எப்படி கேஸ் பார்க்குறதுன்னு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா வந்துட்டு இட் வில் பி இ-கோர்ட்ஸ் 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 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாவட்டத்தை வாரியாக அவங்க பிரித்து வைத்திருக்காங்க. இப்போ சென்னையில் ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆஃப் த கேஸ் பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா இ-கோர்ட் சென்னை என்ற வெப்சைட்டுக்கு சென்று அவங்களோட கேஸ் நம்பர் அதிலே பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க, பிரிவாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கேஸ் நம்பர் தெரிஞ்சதுன்னா கேஸ் நம்பர் வழியாக பார்க்கலாம், இல்லை பார்ட்டிஸ் நேம் மட்டும் தெரியும்னா பார்ட்டிஸ் நேம் வச்சு அவங்க சர்ச் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேஸுங்கும் போது நம்மளோட கேஸ் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேஸ் நம்பர் இப்போ வந்து ஒரு ஓபின்னு சொல்லுவோம், எஃப்சிஓபி ஃபேமிலி கோர்ட் ஒரிஜினல் பெட்டிஷன். ஸோ ஓபின்னு எடுக்கிற இடத்துல நம்மளோட கேஸ் நம்பரும் அதோட இயரும் போட்டால் நம்மளோட பார்ட்டிஸோட நேம் வரும். இப்போது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்காக அது வந்து எக்ஸுங்கிற மாரி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. பார்ட்டிஸோட நேம் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இ-கோர்ட்ஸில். அப்புறம் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது அதோட ப்ரொசீடிங்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் கேஸ் இருக்கும். இதுவரை ஃபஸ்ட்டு ஹியரிங்லேருந்து தற்போது வரை இந்த கேஸோட நிலவரத்தை நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேர்களுக்கும் சாந்தி பாபு மேமும் சக்திவேல் சாரும் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். இதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இது சட்டம் ஒரு வகுப்பறையோட 50th நிகழ்ச்சி. உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இதே மாதிரி உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை, presented by ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கும்மிடிப்பூண்டி.